பிரதமர் மோடியின் குழப்பங்கள் ஜூன் 4ஆம் தேதி தெளிந்துவிடும் என்றும் பாஜக எனும் மக்கள் விரோத ஆட்சியிடமிருந்து ஜூன் 4ஆம் தேதி நாட்டிற்கு விடுதலை கிடைத்துவிடும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். திருவண்ணாமலை அடுத்த காட்டுக்குளம் பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரை மற்றும் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் MS தரணி வேந்தன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா என்ற அழகிய நாட்டை அழித்து விடாமல் தடுக்க ஜனநாயக சக்திகளும் இந்திய நாட்டு மக்களும் களம் கண்டுள்ள இந்த ஜனநாயக போர்க்களத்தில் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றார். உத்தரப்பிரதேசத்தில் சென்று கச்சத்தீவு பற்றி பிரதமர் மோடி பேசுவதிலேயே அவர் குழப்பத்தில் இருப்பது தெரிகிறது என்று விமர்சித்தார். இனிமே மோடி சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால RTI பேர்ல புரளைகளை கிளப்பி குரலை வித்த காமிக்கிறாரு. மோடி குழப்பத்தில் இருக்கிறார் என்பது உத்தரப்பிரதேசத்தில் போய் கச்சத்தீவு பத்தி பேசுறதுலே தெரியுது. மோடி அவர்களே, இது ஏப்ரல் தான், இன்னும் மே மாதம் இருக்கு, ஜூன் மாதம் இருக்கு. உங்கள் குழப்பங்கள் ஜூன் 4ஆம் தேதி தெளிந்துவிடும். பாஜக எனும் மக்களோட ஆட்சியிடமிருந்து நாட்டுக்கு விடுதலை கிடைத்துவிடும். ஜூன் 3 நம்முடைய தமிழக தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு. ஜூன் 4 இந்தியாவினுடைய புதிய விடுதலையினுடைய துவக்க நாள். வெளிநாட்டு அமைப்புகளிலிருந்து தமிழ்நாடு கடன் வாங்கினால் அது எப்படி மத்திய அரசு கொடுத்த நிதியாகும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். ADB, KFW மாதிரியான வெளிநாட்டு நிதி அமைப்புகள்ல தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்துதான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும்? அப்படி வந்த பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்றது எப்படி நியாயம்? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே. ஊரை ஏமாற்ற திருக்குறள் சொல்லாம உளமாற ஒரு திருக்குறளை படிங்க. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்காம கணக்கு கேட்குங்களே கணக்கு. குன்னூரில் முப்படை தளபதி பிபின் ராவத் உயிரிழந்த போது வராத பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழகம் வருவதாக திமுக வேட்பாளர் R. ராசா விமர்சித்துள்ளார். முப்படை தளபதியினுடைய தலைவர் இங்கே வந்து இறந்து போனார். பிரதமர் வந்தாரா? ராணுவத்துறை அமைச்சர் வந்தாரா? டெல்லியில இருந்தீங்க. அன்னைக்கு சவால் விடுற பிரதமருக்கு பிபின் ராவத் தலைமை தளபதி இங்கே வந்து இறந்து கிடந்த போது டெல்லியில உங்களுக்கு என்ன பெரிய முக்கியமான வேலை இருந்துச்சு? வெளிநாட்டுல இருந்தீங்களா? இல்லையே. அன்றைக்கு ஓடோடி வந்து தேசிய கொடியை போர்த்தி அவருக்கு வீர வணக்கம் செலுத்தியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற எங்களுடைய முதலமைச்சர். எங்களுக்கு தேசபக்தி இல்ல, ஹிந்தி பேச மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தேசபக்தி சொல்லிக் கொடுக்கலாம் மோடி வேண்டியதில்லை. வரும் நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் நல அரசியலா மதவாத அரசியலா என்ற சித்தாந்தங்களுக்கு இடையேதான் போட்டி, கட்சிகளுக்கான போட்டி இல்லை என திருச்சி காந்திநகர் மார்க்கெட் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்தார். பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் 100 நாள் வேலை திட்டம் இருக்காது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறினார். சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட காரை, கொளக்காநத்தம், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் 100 நாள் வேலை திட்டம் இருக்காது என்று கூறினார். அம்பானி, அதானி போன்ற பெரு முதலாளிகளே செழிப்புடன் இருப்பார்கள் என்றும் ஏழை எளிய மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வாகனத்தை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்ததால் பரபரப்பு நிலவியது. சிதம்பரம் புறவழி சாலையில் வந்தபோது அவரது காரை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சோதனையில் பணம், பொருட்கள் உள்ளிட்ட எதுவும் இல்லாததால்
சோதனை முடிந்த பிறகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தமிழ்நாடு மின்சார நுகர்வில் புதிய உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் மின்வெட்டு இல்லாத தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கி இருப்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் தமிழ்நாட்டில் 430.13 மில்லியன் யூனிட் அளவுக்கு மின்சார நுகர்வு இருந்திருப்பதாகவும் தொழில்துறையினர், வணிகர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட எவரும் இன்னலுக்கு ஆளாகாத நிலையில் மின் விநியோகம் சீராக நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.